வணக்கம். நான் அம்மா கோபி. கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சியில் தண்ணி வரல அப்படின்னு கேட்ட ஒரு தம்பதியை திமுக கவுன்சிலரோட கணவர் தனது ஆதரவாளருடன் சென்று சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் சலசலப்பை, சர்ச்சையை, அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது திமுகனாலே இப்படித்தான் அப்படின்ற பிம்பத்தை மீண்டும் ஒரு முறை அந்த நபர் நிரூபிச்சிருக்கார். ஒன்றும் இல்லைங்க, கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சியில் 15வது வார்டில் ரவி, சித்ரா தம்பதி வசித்து வராங்க. 2 பேருக்குமே 60 வயதுக்கு மேலே இருக்கும். அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாளாக தண்ணி வரல. அவங்க குரூப்பில் போடுறாங்க இந்தமாதிரி தண்ணி வரலன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அந்த வார்டு கவுன்சிலரான திமுகவை சேர்ந்த சபீனா அப்படின்றவங்களை தொடர்பு கொண்டு அந்த ரவி கேட்குறாரு, அம்மா இந்தமாதிரி தண்ணி வரல, நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கவுன்சிலரின் கணவர் நவாஸ்கான் அவர் மாவட்ட திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ரவியை தொலைபேசி தொடர்பு கொண்டு, நீ யாரா இங்கே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. இல்லைண்ணே 12-13 நாளாக தண்ணி வரல, அதுக்காக தானே நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப மரியாதையாக பேசியிருக்கார். ஆனால் அவர் ரொம்ப அதாவது கொச்சையான வார்த்தைகளில் பேசி, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது கேட்குறதுக்கு, நீ எப்படி கேட்கலான்ற மாதிரி பேசி நேராக என்ன பண்ணாங்க, தனது ஆதரவாளர்களை கூப்பிட்டு ரவி வீட்டுக்கு வந்துட்டார். ரவி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க போல இருக்குது. இவர் ஃபோன் பண்ணி கீழே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இவங்க 2 பேரும் அந்த கணவன் மனைவி 2 பேரும் பயந்துன்னு கீழே வரத்துக்கு பயந்துன்னு மேலேயே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. சரி கலைஞ்சி போயிட்டுருப்பாங்கன்னு நினச்சி இந்த அம்மா கீழே வராங்க. வந்தால் அவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக ஆட்கள்லாம் வர வச்சு இந்த தம்பதி 2 பேரையும் கடுமையாக தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் சித்ராவுடைய கணவர் ரவிக்கு மிக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முகங்கள்லாம் கருத்து போச்சான். உடனடியாக அங்கேருந்து ஒரு ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. அங்கே முடியலன்னு சொன்னவுடனே கரூர் ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. அங்கே ஆக்சிஜன் வச்சுருக்காங்க. அதாவது ரொம்ப ரிஸ்க்குன்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னதாக அந்த அம்மா அழுதுன்னு சொல்கிறாங்க. புகழூர் 4 ரோட்டில் இருக்குங்க. 12 நாளாக தண்ணி வரலிங்க. தண்ணி வரலின்னு சொல்லிட்டு நாங்கள் குரூப்பில் போட்டிருக்கோம். நான் கேட்டேன், குரூப்பில் போட்டிருக்கோம்னு சொல்லி 16ஆம் தேதி வரும்னு சொல்லி சொன்னாருங்க. வார்டு நம்பர் சபீனா வீட்டுக்காரரு நவாஸுங்க, நவாஸ் மாமனார். இவங்களாம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி ஃபோனில் கேட்டாருங்க, நீங்கள் வார்டு நம்பராக இருக்கீங்க, 12 நாளாக ஆச்சு தண்ணி என்னதுக்கு, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னாரு. தெரியாதுன்னா நீங்கள் வார்டு நம்பராக இருக்கீங்க, தெரியாதுன்னு சொன்னால் என்ன பதில்னு கேட்டார். அதுக்கு நீ யாரை கேட்குறதுன்னு சொல்லி தகாத வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசினாருங்க. அதுக்கு இவர் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வார்டு நம்பர் இப்படி வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, அண்ணான்னு கூப்பிட்டாருங்க. நீ யாராக இருந்தால் என்னடா வாடா நீ பார்த்துனாங்க. வீட்டில் நாங்கள் 2வது மாடியில் இருக்கேங்க. அப்புறம் அவர் வான் கூப்பிட்டு அப்புறம் அவர் 786 ஒரு ஃபோன் வந்ததுங்க. அப்புறம் 4-5 நம்பர் எங்களுக்கெல்லாம் ஃபோன் வந்ததுங்க. 786 ஃபோன் எடுத்துன்னு எங்கள் வீட்டுக்காரர் அவரே எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. என்னமோ கேட்டேம்மா அப்படின்னாங்க. ஆமாங்க 12 நாளாக தண்ணி வரலிங்கண்ணா. ஏன்னா தண்ணி வரலிங்கண்ணா, அதனால தாங்க நான் கேட்டேன், 12 நாள் தண்ணி இல்லைன்னு கேட்டேன். இப்போ என்ன நீ நீ யாருடா, நான் யாராக இருந்தாங்க பொதுநலவாதின்னு சொல்லி மொட்டையாக சொன்னாருங்க. அதுக்கு நீ யாராக இருந்தால் என்னடா வாடா கீழே வாடா பேசிக்கிறேன், நீ கீழே வாடா கீழே நிற்கிறதுன்னு கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க. எல்லா ஆடியோ வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு தகாத வார்த்தை பேசினோன்னே நான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் நாங்கள் வெளியே வரலிங்க. எல்லாம் கீழே நிறையா பேர் நின்றுட்டு இருந்தனால நாங்கள் வரலிங்க. 1 மணி நேரம் வச்சு போயிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேங்க. அப்புறம் நான் வந்தேன்னே நவாஸுடைய மாமனார் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னாருங்க. வர சொன்னானே என்னை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்காரன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ இருக்குங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது மணிகண்டவங்களும் என்னை நெஞ்சிலே குத்துனாருங்க. நான் அடித்தவனே எனக்கு சுகரு, ப்ரெஷரு, எனக்கு மூளைக்கு பிறந்தாலும் ரத்தம் பிளாக் ஆகிருக்குங்க. அதனால் நான் பேச முடியாதுன்னு ஒதுங்கிக்கிட்டேங்க. அவர் ஏங்க நான் தண்ணி வலின்னு தான் கேட்டேன், வேறு என்னங்க உங்களுக்கு கேட்டேன், 12 நாள் ஆச்சு தண்ணி வந்து தான் கேட்டேன், வேறு என்ன கேட்டேன், நீ யாரா தண்ணி வலின்னு கேட்கறதுக்கு யாருன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் சேர்ந்து நவாஸ் மச்சனே அவங்க மாமனார் ஒரு 4-5 பேரில் சுற்றி போட்டு அடின்னு அடித்து போட்டாங்க. அப்புறம் நான் அடித்து போட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு போனாங்க. அவர் மயக்கம் போட்டார். மீண்டும் கூட்டிகிட்டு வேளாண்மை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப பல்ஸ் கம்மியாயிருச்சு, நீங்கள் கரூர் கொண்டு போயிருங்கன்னு கரூர் எழுதி கொடுத்தாங்க. கரூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்தேன். இந்த இடம்லாம் அடிச்சல வீங்கி போய் மூஞ்சியில் கருன்னு போய் இப்போ எழுப்பி பார்த்தோங்க, எந்திரிக்கல. மீண்டும் இப்போ ஆக்சிஜன் வச்சுருக்காங்க. முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து அடித்து போட்டுட்டாங்க. அடித்தது யாருமா, என்ன கட்சிக்காரங்க, என்ன உறுப்பினர்? அவர் வார்டு நம்பர் 15ங்க, சபினா கவுன்சிலரு. அவர் திமுக கட்சிக்காரங்க. திமுக கட்சிக்காரரு வந்தாலும் மீண்டும் வெட்டுவோம், நீ இனிமேல் இங்கே இருக்கவே முடியாதுன்னாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் அடித்து சாவடிக்க போட்டாங்க. நான் ஒருத்தி தான் இருக்கேன். புள்ள பையெல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. நான் எப்படி இனிமேல் அங்கே வீட்டுக்கு நான் போகட்டும்? இப்போ இவரே இந்த பணமாக தான் தூக்கிட்டு போகணும்.
என்னை ரொம்ப கொடுமை டார்ச்சர் ரொம்ப நேற்று நைட்டு பண்ணிட்டாங்க. அவன் மாமனார் வந்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு ஒரு செயின் அந்தே போச்சுங்க. இப்போ 2வது கவரிங் செயின் வாங்கி போட்டு வந்து இப்படி பிடிச்சி என்னை இழுத்தாரு. மணி என்ன அப்படியே மணி என்ன அவருக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. அவர் வந்து அப்படியே ஒரே குத்து, இங்கே பாருங்கள் இந்த இடம் வீங்கி இருக்கு பாருங்கள், ஒரே குத்துனாரு. என்னால் அடித்தாங்க முடியாமல் ஒதுங்கிக்கிட்டேங்க. அவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களை யார் என்னன்னு யாரும் வந்து கேட்கல, எதுவும் கேட்கல, எல்லாம் சூழ்ந்து சுற்றி நின்றுக்கிட்டாங்க. இவங்க அடித்தாங்க, சுற்றி இழந்தாங்க. அந்த இடத்துல வீடியோவும் இருக்குது, கவர்மெண்ட் வச்ச வீடியோவும் இருக்குங்க. அம்மா பேர் சித்ராங்க. புகழூர் நகராட்சியில் 15வது வார்டில் வந்து 15-20 வருஷமாக குடியிருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது தண்ணியே வராமல் இருந்திருக்கு. அந்த வார்டு கவுன்சிலோட வேலை என்ன? தண்ணி எடுத்து வரது, மக்களுக்கு குடிநீர் விநியோகம் பண்ணுறது, அதுதான் அவங்க வேலை. இவங்க எங்கே 12 நாளாக தண்ணி வரலைங்கன்னு சொல்லி ஃபோனில் கேட்டிருக்காங்க. அதை வந்து தண்ணி வரலைங்கிற மேட்டரை வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. உடனே அவர் வந்து யாரை கேட்டான்னு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. கீழே வாடான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்காரர் கீழே வந்து ஏங்க என்னங்கன்னு கேட்டிருக்காரு. நடு ரோட்டில் பப்ளிக்கில் எல்லாத்துக்கு முன்னாடி பார்க்கையில் புருஷன் முன்னாடி 2 போத்தையும் அடித்து 4 பேர். அந்த யார் நவாஸ்கான்றது யாருன்னா திமுக மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு அமைப்பாளருங்க. அவங்க வீட்டுக்காரமாக வந்து 15 வார்டு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர். இவர் மேலே ஏற்கனவே புறம்போக்கில் ஒரு வீடை கட்டிட்டாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இங்கேயே நாங்கள் வந்து கொடுத்தோம். அது ஹைகோர்ட்டில் வந்து அந்த வீடை இடிக்கிறதுக்கு ஆர்டரே போட்டிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த வீடை இடிக்க கிடையாது. அப்படியே தான் இருக்குது. ஹைகோர்ட் ஆர்டர் கூட அவங்க மதிக்க கிடையாது. அது தொடர்ச்சியாக அன்றைக்கே நாங்கள் சொன்னோம், இந்த சம்பவம் பாருங்கள் இது எங்கே போய் முடிய போகுது நாங்கள் சொன்னோம். எனக்கு வந்து ஒரு கொலையில் வந்து நிற்கிது. அந்த அம்மா கதறிக்கிட்டு அழுகுறாங்க. லேடிஸ் ஜென்ஷன் பார்க்காம ஒரு வயசானவங்களை போட்டு அடித்து யாரும் தடுக்க கிடையாது, பார்த்துக்கலாம், அவனை அடித்து கொல்றான் பாருன்னு சொல்லி பப்ளிக்காக அடிச்சிருக்காங்க. அனைத்து வீடியோ ஃபுட்டேஜ் அதோட கொண்டு போய் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட் இன்னும் போலீஸ் எந்த நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. கலெக்டர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் வந்து இவர் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு ஜிஹெச்சில் இதில் சொல்லிட்டாங்க. வேலாயுதம்பாளையத்தில் கரூர் மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். நுரையீரல் பம்ப் ஆக மாட்டேங்குது, ஹார்ட் வந்து 30% தான் இயங்குதுமா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம அழுதுகிட்டே வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஒரு வார்டு கவுன்சிலர்கிட்ட தண்ணி வரலன்னு சொல்லி கேட்டது ஒரு தப்புங்களா? அதுக்காக இது வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போய் நிற்பாங்க? அதான் இப்போ நடந்திருக்கு. இது இப்படியே போச்சுன்னா எங்கே போய் இது அராஜகத்தின் உச்சங்க. இதுக்குமே நாங்கள் என்ன சொல்கிறது? அது நடவடிக்கைன்னு சொல்லி கொடுத்துருவோம், நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரவியின் மனைவி சித்ரா என்ன பண்ணுறாங்க, தன் கணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து ஐயா இதுமாரி வந்து நாங்கள் தண்ணி வரலன்னு தான் கேட்டோம், நாங்கள் வேறு எதுவும் தப்பு பண்ணல, ஆனால் வந்து கவுன்சிலரோட கணவர் வந்து இதுமாரி தன்னுடைய உறவினர்கள் ப்ளஸ் வந்து ஆதரவாளர்கள்லாம் வச்சு எங்களை வந்து கடுமையாக தாக்கிட்டார். என் கணவர் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வராரு, தயவு செய்து அவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகார் கொடுக்க வந்த இடத்துல வந்து அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு மயக்கம் வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க, அன்கான்ஷியஸ் ஆகி அப்புறம் அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து முதலுதவி பண்ணி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து டிலே ஆகி போச்சு. உடனே அங்கேருந்து ஒரு கார் மூலமாக அவரை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த திமுக ஆட்சியில் எதையுமே யாரும் கேட்கக்கூடாது, கேட்டால் அவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு. தண்ணி வரலன்னு கேட்டதுக்காக ஒருத்தர் வந்து அதாவது குத்துசுரும் குலவுசுரமாக அடித்து போடுறது, இது நியாயமாங்கிறது? இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறதா என்ற ஐயத்தையும் கூட சொல்லக்கூடாது, புதைக்கப்படுகிறது என்பதை வந்து உறுதி செய்வதாகவே இருக்கிறது. ஏன்னா திமுகவோட அராஜகம் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டுருக்கு. அவங்க ஆட்சி 6 மாதம் தான் இருக்க போகுது. அப்படி இருக்கிற நிலைமையில் எவ்வளோக்கு எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டணும், எவ்வளோக்கு எவ்வளோ அராஜகம் பண்ண முடியுமோ பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து திமுகவினர் செயல்படுவதாகவே தெரிகிறது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள்.